ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த பல நாட்களாக நடைமுறை கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே ரோமர் 12வது அதிகாரத்தை நம் வசனம் வாரியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். பவுல் பொதுவாக தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது உபதேச கோட்பாடுகள் எழுதிவிட்டு பின்பு நடைமுறை காரியங்களை நம்ம எழுதுவார். நம்மளுடைய அப்ரோச் எப்படின்னா, இந்த உபதேச காரியங்களை புரிவதில், அதை சரியாக வியாக்கியானம் பண்ணுவதில் காட்டுகிற அந்த முயற்சியில ஒரு பகுதியை கூட இந்த நடைமுறை வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துறது இல்லை. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூ கெட் இன்ஃபர்மேஷன், தகவலை நம்ம வாங்குறோம். அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை when it goes to application, அதை அப்பியாசப்படுத்தும் போது தான் யூ வில் கெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நீங்க மறுரூபமா ஆவீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நல்ல வேதம் தெரிந்தும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது இருக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு டீச்சிங். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட நாம் அதன்படி வாழ முயற்சிக்கும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது மாற்றத்தை உண்டாக்க முடியும். அப்படிதான் பவுல் எழுதும் பொழுது தன்னுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலையும் அந்த அறிவு சம்பந்தப்பட்டமான காரியங்களை எழுதிவிட்டு அனுபவத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறதை பார்க்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 16வது அதிகாரம் வரை நம்ம அந்த காரியங்களை பார்க்க முடியும். இந்த 12வது அதிகாரத்துல வசனமா படிச்சுட்டு வரோம். இதுல 12வது அதிகாரம் 19வது வசனம், குறிப்பா அந்த இடத்துல பவுல் யாரை பத்தி பேசுகிறார் அப்படின்னா, தனிப்பட்ட மனுஷனை பத்தி பேசிட்டாரு. அவன் கிறிஸ்தவ உலகத்துல எப்படி வாழணுங்கிறத பேசிட்டாரு, சமுதாயத்துல எப்படி வாழணுங்கிறத பேசிட்டாரு, அதாவது புறஜாதிகள் மத்தியில. இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காரு கிளைமாக்ஸா அப்படின்னா, உனக்கு தீமை செஞ்ச ஒருத்த மத்தியில, அல்லது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா அமong தி எனிமீஸ், அதாவது 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் எதை பத்தி பேசுறாருன்னா, ஹவ் அ கிறிஸ்டியன் ஷுட் லிவ் அமong ஹிஸ் எனிமீஸ். எதிரிகளின் மத்தியிலே அவன் எப்படி வாழ வேண்டும், அவனுக்கு தீமை செய்யறவங்க மத்தியில, அவனுக்கு நன்மை செய்யாதவங்க மத்தியில, சமாதானத்தை குலைக்கிறவங்க மத்தியில அவன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பின்னணியோட தான் நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்கணும். ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால். இது உபாகம் 32வது அதிகாரத்தை பவுல் அங்க கோட் பண்றாரு. பண்ணிட்டு அடுத்து எக்ஸ்பாசிட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இது ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்ல போனா, நீ பதிலுக்கு செய்யாத கர்த்தர் பார்த்துப்பார். கோபாக்கினைன்னு சொல்லும் பொழுது ராத் ஆஃப் காட பத்தி பேசுது, நியாய தீர்ப்பை பத்தி பேசுது. ஸோ பேசிக்கா நீ ஒன்னும் செய்யாத, நியாய தீர்ப்புல ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி. இதே காரியத்தை நீங்க 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்திலையும் 6வது வசனத்துல இருந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, உங்களை முதல்ல உபத்திரப்படுத்துகிறவர்களை பத்தி பேசிட்டு முடிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, நித்திய அழிவாகிய தண்டனையே பெறுவார்கள், நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் பார்த்துப்பாரு. இதுதான் பின்னணி. இதைத்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்க மத்தியில சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த பழி வாங்குதலை குறித்து பேசும்பொழுது தேவன் பல இடத்துல, நான் ஏற்கனவே உபாகமத்துல சொன்னேன், ஆனா இதே இது லேவியராகமத்திலேயே தேவன் இதை குறித்து பேசுறத நம்ம பார்க்க முடியும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இதை நீங்க எப்படி படிக்கணும்னா, ஏன் இந்த நான் கர்த்தருங்கிறத போட்டிருக்கணும்? போடாம இருந்தாலும் தான் நமக்கு தான் தெரியுமே. ஏன்னா ஆரம்பத்துல படிக்கும் பொழுதே சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னு தான் எழுதியிருக்கு. அதுல அவரை பத்தி நான் கர்த்தர் அப்படின்னு ஏன் சொன்னோம்? அதுல இருக்க எம்பசிஸ், அந்த லிட்ரேச்சருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சொல்றது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப அவர் சொல்லியும் நான் மீறினா, அதான் யாருமே சொல்ல, கல்லை உருட்டிட்டு போய் மேலோட விட்டுட்டு கீழே கீழே நான் வந்துட்டேன், கல் என்னோட வேகமா வரும், அதான் பழி வாங்குதல். அது என்ன அவ்வளவு பெரிய எஃபெக்ட் கொடுக்கும். அது பழி வாங்காது. இப்ப என்ன சொல்றாரு? பழி வாங்காத, பழிக்கு பழி வாங்காத. அப்ப என்ன பண்ணும்? பொறாம கொள்ளாத, அன்பு கூறு. யார் மேல? பிறன் மேல. யாரு பிறன்? ஒரு இஸ்ரவேலுக்கு சமாரியன் பிறன், ஒரு நல்ல சமாரியன் பிறன். அப்ப அவனை கண்டாலே பிடிக்காது, ஆனா அவன் தான் பிறன் அப்படிங்கிறார். அப்போ இப்பேற்பட்ட கேப் இருந்தா கூட நீ பழி வாங்காத. இன்னும் இதை கொஞ்சம் சாலமோன் அதை எக்ஸ்பாசிட் பண்ணி அவர் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா அவர் எழுதுறாரு. அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்ற மாதிரில, ரொம்ப பிராக்டிக்கலா, ரொம்ப சாதாரணமா. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் எனக்கு சத்துரு தான், அவன் விழும்போது எனக்கு எப்படி தோணும்? வேணும் அவனுக்கு. ஆண்டவர் பிள்ளைக்கு எதிராக வேலை செஞ்சானா அப்புறம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. உள்ளுக்கு ஒரு சந்தோஷம் வருது, சந்தோஷப்படாதங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, அவன் இடரும் போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக. அப்படின்னா அவன் கால் சறுக்குது, விழப்போனா ஐயோ விழலையே, விழுந்திருப்பான்னு நினைச்சேன், விழுந்திருந்தா புத்தி வந்திருக்கும் அவனுக்கு அப்படின்னு கூட
நினைக்காத அப்படிங்கிறார். அடுத்து ஏன் அப்படி நினைக்காதன்னா, அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான், இல்ல உன்னை சுத்தி இருக்கிற உன்னை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு சாலமோன் எழுதல. அடுத்த வருஷம் கர்த்தர் அதை காண்பார். அதாவது அவன் உனக்கு சத்ரு தான், உன்னை அடிச்சவன் தான், உனக்கு தீமை செஞ்சவன் தான், உன்னை துன்பப்படுத்தினவன் தான், உன்னை பர்சிக்யூட் பண்ணவன் தான், உனக்கு உபத்திரவம் கொடுத்தவன் தான். ஆனா நியாயம் செய்யறது, பழி வாங்குறது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. இப்ப நீ அவன் விழுறத பார்த்து சந்தோஷப்படுறாத. நீ விழுறத பார்த்து சந்தோஷப்பட்ட உடனே தேவன் ஓகே என் பிள்ளைக்கு விரோதமா வேலை செஞ்சான், அதான் விழுந்தான், அதான் என் பிள்ளை சந்தோஷப்படுறான், என்னடா ஓகேவா சந்தோஷமா, இல்ல அவசரம் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பழி வாங்குறத நீ செய்யாத, அது என்னுடையதுன்னு சொன்னாரு. இப்ப அதை மட்டும் சொல்ல, உன் சத்ரு விழும்போது நீ சந்தோஷப்பட்ட, அதுவே உனக்கு பொல்லாப்பா மாறும். ஏன்னா அது அவருடைய பார்வைக்கு அப்படி பொல்லாப்பா இருக்கான். அதையும் தாண்டி அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒருத்தர் அடிச்சிட்டான், அடிச்ச உடனேயே ஆண்டவர் அவன் அடிக்க தயாராயிட்டு இருக்காரு. லிட்டரலா எடுத்துக்காதீங்க, புரியறதுக்காக வளர்க்குறேன். ஆண்டவர் அவன் அடிக்க தயாராயிட்டு இருக்கிறாரு. அவன் மேல ஆண்டவருக்கு செம கோவம். என்ன கோவம்னா, எப்படா நீ என் பிள்ளை மேல கைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோவம். ஆனா இந்த கோபத்துல ஆண்டவர் இருந்து அவர் கோபத்தை காமிக்கிறதுக்கு முன்ன அவன் எங்கேயோ தவறி விழுந்தானா நீங்க கைத்தட்டி சிரிச்சிட்டீங்க, பார்த்தோம்ல என்ன கைய வச்சான், ஆண்டவர் வச்சாரு பாரு அப்படின்னு நீங்க நினைச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, தேவன் அவன் மேல இருக்கிற கோபத்தை எடுத்துச்சாரமா. அப்படிதாங்க வசனம் சொல்லுது. நீ எப்போ சந்தோஷப்பட்டியோ, எப்போ இடரும் பொழுது உன் இருதயம் களி கூர்ந்ததோ, அப்பவே அவர் பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது மாத்திரம் அல்லாமல் உன் நிமித்தம் அவன் மேல கோபம் வச்சார் பத்தியா, அந்த கோபத்தை நீக்கி விடுவார். அதனால என்ன பண்ணணும்? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். இப்படிலாம் எழுதிட்டு 29வது வசனத்துல என்ன எழுதுறாரு பாருங்களேன். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்ல கூட செய்யாத. அதாவது நீ செஞ்சியா இல்லையாங்கிறது வேற. 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் சார் அவனுக்கு, அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் அவனுக்கு ஆகுற வரைக்கும் நீங்க செஞ்சீங்களோ செய்யலையோ சொல்றதே தப்பு. ஏன் அப்படின்னா, அவன் இடரும் போது இருதயம் களி கூர்ந்தாலே, இருதயம்னா உள்ளுக்குள்ள வேற யாருக்குமே தெரியாதுல்ல. வெளியில ஐயோ பாஸ்டர், ஐயோ பாவம் பாஸ்டர் அவன் அப்படின்னு வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள்ள நல்லா வாங்கினா பாரு அப்படின்னு நீங்க உள்ளதான் நினைப்பீங்க. உள்ள நினைச்சாலே அவருக்கு அது பொல்லாப்பா இருக்குமா? அப்ப சொன்னா அப்போ யோசிச்சு பாத்தீங்களா? செயல், சொல், சிந்தை, இந்த 3 ஏரியாவுலையுமே எங்கேயுமே பழி வாங்கணும்னு நினைச்சிடாத. முதல்ல சொன்னாரு பழி வாங்கிறாத, அது செயல் என்னுடையது. 2வது சொன்னாரு அவன் வழுக்கி விழுறான்னு அவன் இருதயத்துல கூட சந்தோஷப்பட்டுறாத, அதுவும் எனக்கு பொல்லாப்பா இருக்கும். 3வது சொல்றாரு வாயை திறந்து நான் சரி கட்டுவேன்னு சொல்ல கூட செஞ்சிடாத. என்னுடைய அப்படி கொஞ்சம் ஆர்டரா பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய சிந்தையிலும் சரி, என்னுடைய சொல்லிலும் சரி, என்னுடைய செயலிலும் சரி, இந்த 3லையும் எங்கேயுமே பழி வாங்கணுங்கிற எண்ணம் அல்லது என்னை துன்பப்படுத்தினவன் துன்பப்படணும், நான் துன்பப்படுத்தணுங்கிறது இல்லை, அவன் துன்பப்படணும் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு உங்களுக்கு வந்துடவே கூடாது. இதே தான் எபிரேயர் 10வது அதிகாரம் 30வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, எப்படி உபாகமத்துல சொல்லும் போது பழி வாங்குதல் எனக்குரியது நான் செய்வேன் இருந்தாரு. ஆனா இங்க அதே இதை எபிரேயன் ஆக்கியோன் எழுதும் போது அப்படி எழுதுறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது நான் செய்வேன்னு சொல்லல, நான் பதிலளிப்பேன்னு சொல்லல. அப்படி கோட் பண்றதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் ஒரு ஏகாரத்தை போட்டு கோட் பண்றேன். எப்படி நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா, நீ செய்யவே செய்யாத, அது ஏன் வேலை, நான் மட்டுமே செய்வேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பழி வாங்குதல் என்பது இட் இஸ் த டியூட்டி ஆஃப் காட். யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நீங்களும் நானும் நிச்சயமா பெர்ஃபெக்ட் இல்லை. ஏன்னா ஹீ இஸ் அலோன் பெர்ஃபெக்ட். தேவன் மாத்திரமே பரிபூரணம். தப்பே செய்யாத ஒருத்தன் தப்பு செய்யறவனை தண்டிக்கலாம், என்ன தப்பா இருந்தாலும். whatever it is. அவன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான், நீங்க எப்படா நீ ஃபெயில் ஆன அவனை பார்த்து கேட்குறீங்க. பட் ஆக்சுவலா ஆல்ரெடி நீங்க இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருக்கிறீங்க. நீங்க மேக்ஸ்ல பாஸ் ஆயிருக்கலாம், பட் நீங்க இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருக்கீங்க. எப்படியோ அவனும் ஃபெயிலு, நீங்களும் ஃபெயிலு. நீங்களும் கிருபையினாலதான் நிக்கிறீங்க. உங்களுக்கு கிடைச்ச அதே கிருபை அவனுக்கு கிடைச்சிருந்தா அவனும் நீதிமானா ஆயிருப்பான்.
நீங்க நீதிமான் ஆனது உங்க நீதினால நீங்க இல்ல. நீங்களும் இந்த கிருபை கிடைக்கலன்னா அவன மாதிரிதான் நீங்களும் இருந்திருப்பீங்க. அப்போ அவன மாதிரிதான் நீங்களும் இருந்திருப்பீங்க. என்ன பெரிய வித்தியாசம்? எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அவர் இறக்கப்பட்டாரு. அவர் உங்க மேல இறக்கம் வைக்கணும்னு சித்தம் வச்சதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவனுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க மேல அவர் இரக்கம் பாராட்டினாரு. அதை தவிர்த்து அதை தாண்டி ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்களும் அவனும் இதே பாவத்துக்கும் இதே சாபத்துக்கும் இதே தேவனுக்கு சத்துருவாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான். அவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கல, உங்களுக்கு இந்த இரக்கம் கிடைச்சிடுச்சு. எதை நிமித்தம் நீங்க அவனுக்கு பதில் செய்வீங்க? நீங்க யாரு பதில் செய்யறதுக்கு? இல்ல நாம யாரு பதில் செய்யறதுக்கு? அப்படி பதில் செய்யணும்னா எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ண ஒருத்தர் தான் அவனை போய் நீ ஃபெயிலுன்னு சொல்ல முடியும். அப்படி எல்லாவற்றிலையும் பரிபூர்ணமா இருக்கிறது தேவன் தவிர ஒருவனும் பரிபூர்ணர் அல்ல. அப்ப எப்படி நீங்களும் நானும் பழி வாங்க முடியும்? He is the ruler. He established the law. He is the judge. அவர்தான் ஆளுகிறவர். அவர்தான் சட்டத்தை கொண்டு வந்தார். அவர்தான் சட்டத்தின்படி நியாய தீர்ப்பு செய்ய முடியும். அதனால அவருடைய நியாய தீர்ப்புக்கு விட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க. நம்மளுடைய கடமை என்ன? கிறிஸ்துவின் சாயலாக அனுதினமும் மாறுவதே நம்மளுடைய கடமை. பரிசுத்த ஆவியானோட பலத்தோடு கிருபையோடு அதை நோக்கி நாம பயணிப்போம். பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் நாங்கள். கிருபையினாலே இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். இதை பெற்றுக்கொண்ட நாங்கள் மேட்டிமையாக எங்களை குறித்து எண்ணாமல் தேவனுடைய இரக்கத்தினாலே பெற்றுக்கொண்டோம் என்பதை உணர்ந்து மற்றவர்கள் பேரிலும் இரக்கம் காட்டவும், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நாங்களும் அந்த இடத்தில் தான் இருந்தோம், தேவன் கிருபையாய் எங்களை மீட்டீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நடுக்கத்தோடும் பயத்தோடும் உம்மை சேவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.